الحمد لله الموفق المعين والصلاة والسلام على سيدنا محمد الصادق الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا. قال الله عز وجل في آية أخرى: قل سيروا في الأرض، أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேரருள் அவனை பற்றியும் அவனது படைப்புகளை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய சபையில் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜும்ஆவிலே வெயிலை பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வருடா வருடம் வரக்கூடிய கோடை காலம்தான் என்றாலும் இவ்வாண்டு வழமையை விட அதிகமாக உஷ்ணத்தை நாம் உணர்கிறோம். 103, 104 டிகிரி வரை வரக்கூடிய வெயிலின் அளவு இந்த முறை 108 வரை சென்றிருக்கிறது. கடுமையான உஷ்ணம், தண்ணீர் குடித்தாலும் தீராத தாகம், வேலைகள் எல்லாம் அதிக சிரமமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. பல இடங்களில் வெயில் தாங்காமல் முதியவர்கள் இறந்து போகின்ற செய்திகளையும் நாம் செய்தி சேனல்களின் வழியாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வுலகில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு அவர்கள் படுகின்ற எல்லா துன்பங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நற்கூலி உண்டு என்பது நபி வாக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காலில் முள் தைத்தால் அதனால் ஏற்படுகிற வலிக்கு கூட அல்லாஹ் தஆலா நற்கூலியை தருவான். அந்த முஃமின் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்வார்கள். இந்த உலகில் அல்லாஹ் நம்மை படைத்து சோதிப்பேன் என்று நமக்கு சொல்லிவிட்ட பிறகு அல்லாஹ் நமக்கு தருகிற சோதனைகள் எல்லாவற்றிற்கும் தகுந்த கூலியை தகுந்த நேரத்தில் தருவான். அந்த அடிப்படையில் நாம் அனுபவிக்கிற இந்த கோடைகால வெப்பம், உஷ்ணம் என்பதும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்று தரும் என்பதை நாம் உணர வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து அவனது படைப்புகள் மூலமாக நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் நீக்கி தர வேண்டும் என்று துஆ கேட்கக்கூடிய வழமையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த வெயில் காலம் என்பது, அதிகப்படியான வெப்ப அளவு என்பது நமக்கு கவனப்படுத்தக்கூடிய 3 விஷயங்களை நாம் சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். முதலாவது, ஒரு முஃமின் இந்த உலகில் நடக்கும் எல்லா காரியங்களிலிருந்தும் மறுமைக்கான படிப்பினையை பெறுவார். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சிந்தித்து பாருங்கள் என்று பல வசனங்களை கூறுகிறார். பல பொருட்களை உதாரணம் கூறி இவற்றை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறார். உங்கள்
வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட சம்பவங்கள், அவற்றிலும் அல்லாஹ்வை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உங்களுடைய உடலை சிந்தித்து பாருங்கள், அதில் அல்லாஹ் உங்களுக்கு அகப்படுவான் என்று சொல்லுகிறார்கள். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்ப, யார் தனது ஆத்மாவை ஆராய்ச்சி செய்வாரோ அவர் அல்லாஹ்வை அறிந்து கொள்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே முஃமின்களாகிய நமக்கு நமது உடலில் இருந்தும் மனிதர் அல்லாத உயிர்களை ஆராய்வதிலிருந்தும் உயிர்கள் அற்ற ஜடப்பொருட்களை ஆராய்வதிலிருந்தும் கூட படிப்பினைகள் இருக்கின்றன. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், நீங்கள் ஒட்டகங்களை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவை எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்று தனது படைப்பை குறித்து அல்லாஹ் சிலாகித்து திருக்குர்ஆனில் பேசுகிறான். ஒவ்வொரு வார ஜும்ஆவிலையும் நாம் ஓதக்கூடிய வசனம் அது. ஒட்டகங்களை எப்படி நாம் ஆராய்ந்து பார்ப்பது, அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு எப்படி படிப்பினையாக கிடைக்கிறான். ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், உலகில் படைக்கப்பட்டுள்ள 20,000க்கும் மேற்பட்ட படைப்புகளில் வெயில் காலத்தை மிக சுலபமாக தாங்கக்கூடிய உயிரினம் ஒட்டகம். ஒரே நேரத்தில் 100 லிட்டர் தண்ணீர் வரை குடித்து சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். பாலைவன பகுதியில் வாழ்வதற்கு தகுதியான ஒரே உயிரினம். மனிதன் அல்லது மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் ஒட்டகத்தை போன்று தொடர்ச்சியாக பாலைவனத்திலேயே வாழ்ந்துவிட முடியாது, நடக்கக்கூட முடியாது. ஒரு முறை தண்ணீரை குடித்து சேமித்து வைத்துக் கொண்டால் அடுத்து 3 மாதங்கள் வரை தண்ணீர் குடிக்காமலேயே பயணிக்க முடியும் ஒட்டகத்தால். இப்படி அந்த படைப்புகளுக்குள் இருக்கிற தாற்பயங்கள் ஒருபுறம், அவற்றை சிந்தித்து பாருங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சிலாகித்து நம்மை யோசித்து பார்க்க சொல்கிறான். அவைகளை நீங்கள் யோசித்தாலும் நான் உங்களுடைய கவனத்திற்கு வருவேன். மலைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பூமியை பற்றி சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆக நீங்கள் எதை பற்றி சிந்தித்து பார்த்தாலும், ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும், இதை படைத்த ஒருவன் இருந்தாக வேண்டும் என்கிற முடிவிற்கு நீங்கள் வர வேண்டும். அந்த படைத்தவன் ஒரே ஒருவனாகத்தான் இருக்க முடியும், அது நான் தான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ்வுடைய எந்த படைப்புமே நமக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த வெப்பமும் அல்லாஹ்வை நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இதை படைத்தவன் அல்லாஹ். இந்த கோடை காலத்தில் இந்த அளவிற்கு நமக்கு உஷ்ணத்தை கொடுத்து சோதனை கொடுப்பது அல்லாஹ். இந்த சோதனையை கண்ட பிறகும் நாம் அல்லாஹ்வின் பால் மீறாமல் நமது வழமையான காரியங்களில் செயல்படுவோமே ஆனால் மேற்கொண்டு சோதனைகள் இன்னும் உச்சத்தை பெறுமே ஒழிய அல்லாஹ் நமக்கு சோதனைகளை நீக்கி தரமாட்டான். இதில் இன்னொரு படிப்பினையும் இருக்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நரகத்தின் நெருப்பு, உஷ்ணம், சூடு என்பது இவ்வுலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற சூட்டை விட கடினமானது என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த வெயில் காலத்தின் உஷ்ணத்தால் நாம் விளங்க வேண்டிய ஒன்று, இதைவிட கடினமான உஷ்ணம் ஒன்று இருக்கிறது. நரக நெருப்பை பற்றி, அது எந்த அளவிற்கு சூடானது என்பதை பற்றி பல்வேறு நபிமொழிகளிலே நமக்கு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் உலகில் காணுகின்ற வெப்பத்தின் உச்ச அளவு எதுவோ அதை விட 70 மடங்கு அதிக வெப்பமானதாக இருக்கும் நரகம் என்பது. உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எவ்வளவு உச்சமானது, எவ்வளவு சூடானது, அதாவது நமது கைகளில் எவ்வளவு நேரம் தாங்க முடியும். ஒரு கற்பூரம் பற்ற வைத்து அதை நமது உள்ளங்கையில் எவ்வளவு நேரம் தாங்கிவிட முடியும். கற்பூரம் தடிமனாக இருக்கிற காலம் வரை தான் நாம் அதை கையில் வைக்க முடியும். கற்பூரம் பலமிழந்து நெருப்பு மிகைத்து விட்டால் நம்மால் ஒரு நொடி கூட கைகளில் வைக்க முடியாது. நேரடி நெருப்பாக இருந்தால் வெறும் தீக்குச்சி
தீக்குச்சியை உரசி அதன் குச்சி முடிகின்ற அளவிற்கு வரக்கூடிய நெருப்பை தாங்குவதற்கு கூட நமக்கு சக்தி கிடையாது. பற்ற வைக்கிற போதே தவறுதலாக பற்ற வைத்து நாம் முனியை பிடித்து விட்டால் ஒரு வினாடியில் நாம் குச்சியை விட்டு எறிந்து விடுவோம். உலக நெருப்பின் அளவு எது என்று நீங்கள் அறிகிறீர்களோ அதை விட 70 மடங்கு இன்னமும் உஷ்ணமாக இருக்கும் நரக நெருப்பு என்பது. வேறு ஒரு நபிமொழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் இப்படி பதிவு செய்யப்படுகின்றன. நரக நெருப்பு எந்த அளவிற்கு உஷ்ணமானதாக இருக்கும் என்றால், உலக நெருப்பில் நீங்கள் ஒரு மனிதனுடைய உடலை வைத்தால் எவ்வளவு நேரத்தில் கரிந்து சாம்பலாகி போகும்? ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும் என்று வைத்துக் கொள்வோம். நரக நெருப்பில் ஒரு மனிதனுடைய உடல் வைக்கப்பட்டால் அது கண் இமைக்கிற நொடியில் எலும்பு, நரம்பு, சதைகள் அனைத்தும் உருகி ஒன்றும் இல்லாமல் ஒழுது போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நீங்கள் உலக நெருப்பை எவ்வளவு நீங்கள் ரொம்ப நேரம் பற்ற வைத்து தீ மூட்டி அதை உருவாக்கினாலும் கூட அதனுடைய ஆற்றல் என்பது லிமிட்டட் பவர் தான். நீங்கள் எவ்வளவு நேரம் பற்ற வைத்திருந்தாலும் அதில் இறந்த உடலை சென்று வைத்தால் அரை மணி நேரமாவது உடலை சாம்பலாக்குவதற்கு தேவைப்படும். அதுவும் இறந்து போன உடலை. ஆனால் மறுமையை குறித்து பெருமானார் சொல்லுகிற போது மனிதன் உயிரோடு இருப்பான். நரகவாசி என்று முடிவு செய்யப்பட்ட ஒருவனை நரக நெருப்பில் தூக்கி வீசப்படும். வீசப்பட்ட மாத்திரத்தில் அரை மணி நேரம் இல்லை, 20 நிமிடங்கள் கூட இல்லை, தூக்கி வீசப்பட்ட மாத்திரத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய அவன் அடையாளம் தெரியாதவனாக, சதை எது, நரம்பு எது, தோல் எது, எதுவும் அடையாளம் தெரியாத வண்ணத்தில் அந்த நெருப்பின் வெப்ப அளவு எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் அவன் ஒன்றும் இல்லாமல் கரைந்து விடுவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எவ்வளவுதான் நீங்கள் கரித்து முடித்து எடுத்தாலும் கடைசியில் எலும்பை முழுமையாக பார்க்க முடியும். நம்மால் எலும்பு கூட்டை, மண்டை ஓட்டை நான் தனியாக எடுக்க முடியும். ஆனால் நரக நெருப்பு அப்படி அல்ல, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும். மறுபடியும் அவனுக்கு உடல் கொடுக்கப்படும், மறுபடியும் அவனுக்கு இதே போல தண்டனை கொடுக்கப்படும், மீண்டும் உடல் கொடுக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும். அவனுக்கு அளிக்கப்படுகின்ற அந்த வேதனை அந்த ரூஹ் அனுபவிக்கும். அந்த ரூஹ் அந்த வேதனையை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் அவனுக்கு உடல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே முஃமின்கள் இது போன்ற வெப்ப காலங்களில் அதிகமாக நரகத்தையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சக்கட்ட இது போன்ற வெயில் காலங்களில் அதற்கென்று துஆக்களையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் பெற வேண்டிய முதல் படிப்பினை, இது அல்லாஹ் நமக்கு நாடி உள்ளது, இதன் மூலம் நாம் எப்படி பயன்பெற முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். இதன் மூலம் மறுமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஷரியத் நமக்கு இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கின்றதோ அதன் பிரகாரம் வாழ முயற்சிக்க வேண்டும். ஒன்றுமில்லை, சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள். அதிகமாக தண்ணீர் குடியுங்கள், உடலுக்கு சத்து தருகிற, குறிப்பாக தண்ணீர் சத்து நிரம்பிய பழங்கள், பல ரச வகைகளை உட்கொள்ளுங்கள். இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான். ஷரியத் இதை நமக்கு கற்றுத்தருகிறது. நான் என் உடலை பாதுகாத்து கொள்ள, என் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஷரியத் இதை வலியுறுத்துகிறது. இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், இப்படி உங்களுடைய உடலை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் வந்துடக்கூடாது, நீண்ட காலம் வாழணும், அதற்காக நான் என்னுடைய உடலை பார்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கூலி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள், உங்களுடைய கண்களுக்கென்று ஹக்கு இருக்கிறது, உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. யார் தன்னுடைய உடலை பரிசுத்தமாக ஆரோக்கியமிக்கதாக பேணுதலோடு பார்த்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நிறைந்த கூலிகளை வழங்குகிறான். இதுக்குமா கூலி? ஆம், அல்லாஹ் அதற்கும் கூலி தருகிறான்.
உலகத்தில் எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் என்று சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள, அதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். ஒரே நிபந்தனை, அது ஹலாலா இருக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்கிறான், அதற்கும் அல்லாஹ் கூலி தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொன்னபோது ஒரு சஹாபி ஆச்சரியத்தோடு கேட்டார், உடலிச்சையை தரித்துக் கொள்வதற்காக தன் மனைவியை நாடுபவனுக்கு கூடவா அல்லாஹ் கூலி தருவார்? ஆம், அல்லாஹ் கூலி தருகிறான். எதற்காக என்றால் அவன் ஹராமான வழியில் செல்லாமல் ஹலாலான வழியில் வந்ததற்காக. இது எல்லா விஷயங்களுக்குமே பொருள். ஹலாலான முறையில் நாம் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை வாரி வழங்குகிறான். நல்ல சொல் சதக்கா. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், கவுலுன் மஅரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. ஒரு நல்ல சொல் பேசுவது என்பது சதக்கா செய்துவிட்டு அதை சொல்லி காட்டுவதை விட சிறந்தது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். எதுவெல்லாம் அல்லாஹ்வை வணங்கும்படி அமைகிறதோ அந்த அமல்களை குறித்து மட்டும் அல்லாஹ் நமக்கு ஆர்வம் ஊட்டுவது கிடையாது. தொழுகை, அல்லாஹ்விற்காக தொழுகிறோம், அதிகமாக தொழுது கொண்டே இருங்கள் அல்லாஹ் சொல்வதில்லை. ஐவேளை தொழுகுங்கள், மீதி நேரங்களில் அடுத்தவர்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களை கோபப்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களின் உரிமைகளை பேணி நடந்து கொள்ளுங்கள், செய்கிற வியாபாரத்தில் பொய் பேசாதீர்கள், சம்பாதிக்கிற காசு பணங்களை ஹலாலான வழியில் பொருளீட்ட முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வை வணங்குகிற தொழுகையும் நோன்பும் நமது வாழ்க்கையில் 10% கூட இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 வேளை தொழுதால் போதும். படைத்தவனுக்கு நாம் செய்யக்கூடிய நேரடி கடமை என்பது 5 வேளை தொழுகையில் முடிகிறது. 2 ரக்காத்துகள், 4 ரக்காத்துகள், அடுத்து 4 ரக்காத்துகள், பிறகு மக்ரிப் 3 ரக்காத்துகள், இஷா 4 ரக்காத்துகள். அதிகபட்சமாக 1 மணி நேரத்திற்குள் நாம் இறைவனுக்கு செய்கிற நேரடியான கடமை முடிந்து போகிறது. மீதமுண்டான நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் கூலிகளை வாரி வழங்குகிறான். எதற்காக? நீங்கள் செய்கிற வியாபாரமோ அல்லது நீங்கள் வைத்திருக்கிற கொடுக்கல் வாங்கலோ அல்லது நீங்கள் பேணி பாதுகாக்கிற உங்கள் உடம்போ உங்கள் குடும்பமோ இவை ஹலாலான வழியில் நீங்கள் பார்த்து கொண்டால் அல்லாஹ் அதைத்தான் மார்க்கம் என்று சொல்கிறான். உலகில் இஸ்லாத்தை தவிர வேற எந்த சமயத்திற்கும் கொள்கைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக செய்கிற காரியங்களையும் அது இஸ்லாம் என்று நாம் சொல்லுகிறோம். ஷரியத் நமக்கு அதற்கும் வழிகாட்டுகிறது. உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது, நன்மை உண்டு என்று சொல்லுகிறது. கடுமையான வெயில் காலமா, அதிகமாக தண்ணீரை குடியுங்கள், அல்லாஹ் கூலி தருவான். தாங்க முடியாத வெயில், தண்ணீர் சத்து அதிகம் தேவைப்படுகிறது, பல ரசங்களை பழங்களை நீங்கள் சாப்பிடுங்கள், மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதற்கு நன்மையும் உண்டு என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ அவனுடைய அன்றாட ஒவ்வொரு செயலிலும் மார்க்கம் பயணிக்கிறது. நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயுமே மார்க்கம் இருக்கிறது. நாம் அதை அறியாமல் செய்யலாம், ஆனால் மார்க்கம் கூறாத நல்ல காரியங்கள் ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. எனவே இந்த வெப்ப காலங்களில் நமது உடலை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நாம் உடலுக்கு செய்கிற ஹக்கு என்பதோடு அல்லாஹ் நமக்கு அதற்காக கூலியும் தருகிறான். உடல் நலத்தை பேணாவிட்டால் தண்டனையும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் இரவு முழுக்க நான் உறங்குவதே இல்லை, வணங்குகிறேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கண்களுக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன, உங்கள் உடம்புக்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள். இரவு முழுக்க நின்று வணங்குகிறேன் என்று அவர் சொன்னபோது பெருமையாக பெருமானார் அதை அங்கீகரிக்கவில்லை. இரவு முழுக்க வணங்க வேண்டாம், ஒரு பகுதி வணங்குங்கள், மீதி பகுதியிலே நீங்கள் உறங்குங்கள். அல்லாஹ் உங்களுடைய உடலை படைத்து உங்களிடத்தில் அமானிதமாக கொடுத்திருக்கிறார். இன்றைய முஃமின்களில் பெரும்பாலானவர்களுக்கு இதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் முழுமையாக நமக்கு எழுதி தரப்பட்ட உடல் கிடையாது.
இது அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடம்பு. நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் மட்டும்தான் நிரந்தரமானது, நமக்கு சொந்தமானது. இந்த உடல் நமக்காக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட அமானிதமே ஒழிய இந்த உடலை மீண்டும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பெரும் பாவங்களை பொறுத்தவரை ஷரியத்தில் நேரடியாக தடை செய்யப்பட்டது நாம் அறிவோம். சின்ன சின்ன பாவங்களை பொறுத்தவரை மக்ரூஹ்னு இருக்கும், ஹராம்னு சொல்ல முடியாது. மக்ரூஹ் என்ற தரத்தில் இருக்கும், அல்லது வெறுக்கப்பட்ட, இது சந்தேகத்திற்குரியது, இது உபயோகிப்பது தவிர்ப்பது நல்லதுன்னா சில பாவங்களை நாம் சில சட்டங்களில் சேர்த்து வைத்திருப்போம். அந்த மாதிரி பாவங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணமே அது ஹராம் என்ற அளவிற்கு பெரும்பாவம் இல்லை என்றாலும் உடல் நலத்தை சீரழிக்கக்கூடியது, உடல் நலத்தை குன்ற செய்யக்கூடியது. உடல் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அமானத். ஒரு மனிதனுடைய உயிர் வாங்கப்பட்டு அந்த உயிர் தன்னுடைய கபர் வாழ்க்கையை தொடங்குவதற்காக கபரிலே வைக்கப்படும் போது அந்த உயிர் எந்த உடலிலே வாழ்ந்ததோ அந்த உடலையும் அந்த கபரிலே வைக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய நியதி. இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். வேதனை உண்டு கபரில் அப்படின்னு சொல்லி நிறைய ஹதீஸுகள் உண்டு. நம்ம மூத்தா போயிட்டா நமக்கு வேதனை இருக்குது, விஷ ஜந்துக்கள் தீண்டும், மலக்குமார்கள் அதாபு கொடுப்பார்கள் அப்படின்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு இப்படி கேள்வி இருக்கு. சில பேர் இறந்து விட்டால் அவருடைய உடல் கிடைக்காம கூட போயிடுது. கடல்ல ஒருத்தர் போயிட்டே இருந்தார், தண்ணியில் விழுந்தார், மூத்தா போனார், உடலே கிடைக்கல. இப்போ அவருக்கு கபருடைய வேதனையே இல்லையா? அவருடைய உடல் தான் கபருக்கே வரலையே. சில பேருடைய உடல் எரிந்து சாம்பலோடு சாம்பலாகி போய்விடலாம். சிலருடைய உடல் கிடைக்காமலேயே போகலாம். தொலைந்து போனவர் கிடைக்கவே இல்லை. இப்படியாக வஃபாத்தாகிறவர்களுக்கெல்லாம் கபருடைய வேதனை இருக்குமா இருக்காதா? ஏன்னா நம்ம கபூர்ல உடலை வச்சுட்டு அந்த உடலுக்கு தான் அதாபுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கிடையாது, நம்முடைய ரூஹுக்கு தான் அதாபு. நம்முடைய ரூஹ் இந்த உடல்ல இருக்குது. இந்த ரூஹ் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட உடல், தற்காலிக உடல் தான் இந்த பாடி. வஃபாத்தாகிவிட்டால் பூமியில் வைக்கப்படும் அந்த உடல் மண்ணோடு மண்ணாகி கலந்து இல்லாமல் ஆகிவிடும். இதுதான் படைப்பின் இயல்பு. இறைநேசர்களுடைய உடல் மட்டும் மண் அரிப்பதற்கு அனுமதிக்கப்படாது என்று ஹதீஸ்களில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உயர்ந்த வழிமார்களுடைய உடல்கள் அப்படியே இருக்கிறது. இப்போ வேதனை என்பது உடலுக்கா உயிருக்கா என்றால் உயிருக்கு தான், உடலுக்கு கிடையாது. எனவே அந்த உடல் மக்கி போய்விடுகிறது. இந்த உயிர் ஆலமே அர்வாஹ் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ் எல்லா உயிர்களையும் படைத்து ஒன்று சேர்த்து நான் தான் உங்களுடைய இறைவன் என்பதாக வாக்கு வாங்கினானே, திருக்குர்ஆனிலே வருகிறது. அப்போது படைக்கப்பட்ட இந்த உயிர் இந்த பூமிக்கு வரும் வரை உடல் இல்லாமல் இருந்தது. தாயின் கர்ப்பத்தில் நாம் வளர ஆரம்பித்த நேரத்தில் அந்த ரூஹை அல்லாஹ் ஊதுவான். நாம் உயிரோடு தாயின் கர்ப்பத்தில் சில மாதங்கள் இருந்ததற்கு பிறகு வெளியே வருகிறோம். இந்த உலகத்தில் வாழும் காலம் நம்முடைய உயிருக்கு தேவைப்படுகின்ற ஒரு வாகனம் தான் தற்காலிகமான இந்த உடல். இறந்துவிட்ட பிறகு உடலும் உயிரும் பிரிகிறது. அந்த உடல் மக்கி வீணாகி போய்விடுகிறது. இந்த உயிர் என்பது அந்த கபரிலே வைக்கப்படுகின்ற எந்த இடத்துல நமக்கு கபர் தோண்டப்படுகிறதோ அந்த இடத்தில், அல்லது கபரே தோண்டப்படாமல் எங்கோ சென்று மறைகிறவர்களுக்கு அவர்கள் வஃபாத்தாகிற இடத்திலேயே அல்லாஹ் தஆலா வேதனையோ அல்லது அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்து தென்றலோ வீச செய்வான். அந்த ரூஹ் அந்த தண்டனையை அனுபவிக்கும், அல்லது அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த நன்மையான சொர்க்கத்து நியமத்துகளை அனுபவிக்கும். அதே ரூஹ் தான் கேள்வி கணக்குக்காக எழுப்பப்படுகிற போது அதே ரூஹ் இருக்கும். கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற அந்த காலத்திற்கென்று தனியாக ஒரு உடல் தரப்படும். அந்த உடல்ல தான் எந்திரிப்போம். இப்போ ஹதீஸ்களில் வருது, மாஸ்டர் நாள்ல மறுபடியும் சூர் ஊதுற போது கேள்வி கணக்குக்காக எல்லாம் எந்திரிச்சு வருவோம், ஆடை இல்லாம எல்லாம் மனிதர்கள் வருவாங்கன்னு சொல்லி ஹதீஸ்களில் வரும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, ஆடை இல்லாமல் மனிதர்கள் வருவார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? ஆண் பெண் இருப்பார்களே. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளின் படபடப்பில் அந்த பதட்டத்தில் ஒருவரை ஒருவர் அந்நிய மர்ம உறுப்பை பார்க்கின்ற அளவிற்கு கவனம் செலுத்த முடியாது. பெரிய பதஷ்டத்திறப்ப இருக்கும்போது அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அப்போ அங்கே ஒரு உடல் கொடுக்கப்படும். கேள்வி கணக்கு முடிந்ததற்கு பிறகு அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் அல்லது நரகவாசி
நரகத்திற்கு செல்வதற்கு முன்னால் வேறு ஒரு உடலாக மாறித்தான் போவார். நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா ரூஹு ஒன்று தான். நம்ம இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த மாடல் மெத்தட் வேற. உலகத்தில் ஒரு உடல், கபரில் ஒரு உடல், மாஷரில் ஒரு உடல், சொர்க்கத்தில் அல்லது நரகத்தில் கடைசி உடல், அதுதான் நிரந்தரமான உடல். எதற்காக இதை சொன்னேன்? இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல் என்பது அமானிதம். இந்த உடலை மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. இது ஷரியத்துடைய நிலைப்பாடு. எனவே இந்த உடலை பேணி பாதுகாப்பது ஃபர்ல். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலை எந்த விதமான நோயும் அண்டி விடாமல், இயற்கையாக விதிப்படி அண்டினால் பிரச்சனை இல்லை. நாம் செய்கின்ற பாவங்களின் காரணமாக உடல் கெடும் என்றால் அந்த பாவம் ஹராமாக்கப்பட்டதன் பின்னணியே உடல் கெட்டு போகும் என்பதால் தான். மது அருந்தக்கூடாது, மார்க்கத்தில் ஹராம். ஏன் அருந்தக்கூடாது? மது அருந்தினால் உடல் கெட்டு போகும். உடல் என்பது அமானிதம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அமானிதத்தை முறையாக நாம் ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. உடல் என்பது அமானிதம் என்பதால் தான் மார்க்கத்தில் இரத்த தானம் கூடும். ஏன்னா ரத்தம் திரும்ப ஊறிடும். முழுமையாக ஒரு மனிதனுடைய உறுப்பையே கொடுப்பதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா, அல்லாஹ் என்னிடத்தில் கொடுத்த இந்த உடலை அவன் கொடுத்த பிரகாரம் திரும்ப ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. இது ரொம்ப விரிவான சட்டம். நான் ஷார்ட்டாக புரியறதுக்காக நான் சொல்கிறேன். சில இடங்களில் உறுப்பு தானம் செய்கிறதும் கூடும். அது நிறைய விவரமான சட்டங்கள் இருக்கின்றன. எந்த உறுப்பெல்லாம் முழு உறுப்பாக உடலில் இருந்து பிரித்து எடுக்கப்படுமோ அப்படி உறுப்பு தானம் செய்கிறது மார்க்கத்தில் கூடாது. ஏன் கூடாதுன்னா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த உடலை நான் மௌத்தாகிற நேரத்தில் முழுமையாக அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வெப்ப காலத்தினால் ஏற்படுகின்ற நோய்களிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள தேவையான வழிமுறைகளை நாம் செய்வதோடு உடல்நலத்தை பேணி பாதுகாப்பது அல்லாஹ்வின் உத்தரவுக்கு நாம் வழிபட்டு நன்மையை பெற்று தரும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த வெயில் காலத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய மறுமை ரீதியான வழிமுறைகள். உலக ரீதியான வழிமுறைகள் தான் அதிகமாக தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, பழரசங்கள் எடுத்துக்கங்க, மருத்துவர் அணுகுங்க, இதெல்லாம். மறுமை ரீதியான உபதேசம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல ஜும்மா மேடையில் அவர்கள் இருந்தபோது ஒரு சஹாபி எழுந்தார். நாயகமே, மழையே இல்லை, சிரமப்படுகிறோம், நீங்கள் மழைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மிம்பரில் துஆ செய்தார்கள். மழை பொழிய ஆரம்பித்தது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கடந்து அடுத்த ஜும்ஆ வரை மழை பெய்தது. அதே சஹாபி அடுத்த வெள்ளிக்கிழமை, நாயகமே, சென்ற வாரம் துஆ செய்தீர்கள், மழை இதுவரை நிற்கவில்லை, போதுமான அளவு பெய்து விட்டது, மழை நிற்க துஆ செய்யுங்கள் என்றார்கள். பெருமானார் துஆ செய்தார்கள், மழை நின்றது. இது ரொம்ப பிரபலமான சம்பவம். இந்த சம்பவத்தில் நமக்கு நிறைய கேள்விகள் வரணும். முதலாவது, அந்த சஹாபி வந்து சொல்லி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அக்கறை இல்லாமலா இருந்திருப்பார்கள்? ஒரு மாபெரும் தலைவர், மக்களுக்கு என்ன சிரமம் பார்த்துக்கிட்டே தானே இருந்திருப்பாங்க. பெருமானாரை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லையே. ஆனால் சஹாபிகள் வந்து சொல்கிறாங்க, தண்ணி இல்லை குடிக்க, மாடுகள்லாம் இறந்து போகுது, பிராணிகள்லாம் சிரமப்படுது, நாயகமே நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லி பெருமானார் துஆ செஞ்சாங்க. ஏன் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறவரை எதிர்பார்த்தார்கள் என்று முஹத்தீஸ்கள் சொல்லுவார்கள். காரணம் ஒன்று, மக்களுக்கே அந்த தேட்டம் வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தாங்க. ஒரு சிரமம் வந்தால் இந்த உம்மத்திற்கான சிரமமாக அது இருக்கிற போது, தனிப்பட்ட முறையில் இப்போ எனக்கு தாகம் எடுத்தால் அது எனக்கான சிரமம், உம்மத்தே சேர்ந்து கஷ்டப்படாது. உம்மத்திற்கே ஒரு சிரமம் ஏற்படுகிற போது உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கறை வர வேண்டும். இப்போ தேர்தல் நடந்திருக்கு, நல்ல முடிவு வரணும். இது வந்து உம்மத்திற்கே உள்ள சோதனை. இந்த சோதனையில் எல்லாமே நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லா மக்களையும் அரவணைக்கிற ஒரு தலைவர் வர வேண்டும். இது பொதுவான சிந்தனை. இந்த சமூக சேவை சிந்தனையை சஹாபாக்களுக்கு வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயில வர்றதுக்காக தாமதிச்சாங்க. ஒன்று. இன்னொரு ஆழமான காரணம் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டு
அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி தனியாக நாம் துஆ செய்து அதற்காக அனைவரும் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இதை முன்வந்து செய்யவில்லை. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வேளையும் தொழுகிறாங்க, ஒவ்வொரு வேளையும் துஆ கேட்குறாங்க, இருந்தும் மழை வரல. ஒவ்வொரு வேளையும் தொழுகிறாங்க, ஒவ்வொரு வேளையும் துஆக்கள் செய்யறாங்க. ஐவேளை தொழுகிறவங்க இந்த காலத்தை விட அந்த காலத்துல பர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லிம்ஸ்ல அதிகமா இருந்தாங்க. ஆனாலும் மழை வராமல் இருந்தது. அதற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நடைமுறையை மக்களுக்கு சொல்றாங்க. என்னண்டு, மழை வராத காலத்தில் அல்லது அதிகமாக மழை வருகிற காலத்தில் அல்லது சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற காலத்தில் அல்லது சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற காலத்தில் அல்லது பூகம்பம் வருகின்ற காலத்தில் இடிமின்னல் ஏற்படுகின்ற காலத்தில் எல்லாம் ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லக்கூடிய கூட்டு துஆ பழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒன்று. இன்னொரு சந்தேகமும் இந்த சம்பவத்தில் வரணும். என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வரணும்னு துஆ கேட்டாங்க, மழை வர ஆரம்பிச்சது. ஒரு வாரமா மழை பெய்தது. 3 நாள் 4 நாள்லயே அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி இருக்கலாமே, அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுமே மழை பெய்யும் போது யாருக்கு தெரியாம இருக்க போகுது. ஒரு வாரம் கழித்து அவரும் வந்து சொன்னார். ஒரு வாரம் பொறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகும் ஏன் துஆ செய்தார்கள் மழை நிற்கணும் என்றால், இந்த ஜும்மாவுடைய மகத்துவத்தை எல்லோருக்கும் விளக்கி காட்டுகிறார். எல்லா வேளையும் தொழுகிறோம், எல்லா வேளையும் துஆ கேட்கிறோம். ஆனால் இந்த மழைக்காக பெருமானார் துஆ செய்தது ஜும்மாவில், அதுவும் மிம்பர் படியில் நின்று. அப்படின்னா நமக்கு என்ன விளங்குது, ஜும்மா அன்னைக்கு கேட்கிற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்பதற்கு ரொம்ப நெருக்கமானவை. அதிலும் இமாம் மிம்பரின் மீது இருக்கக்கூடிய நேரத்தில். அதனால தான் நீங்கள் கவனிக்கலாம், ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்காமல் விடவே மாட்டான். எந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரணும், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்தில் எந்த நேரங்கிறது தெளிவாக சொல்லலை. ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் இமாம்கள் சொல்லுகிறார்கள், இது மாதிரி சம்பவங்களை எல்லாம் வைத்து ஆதாரமாக வைத்து எப்போது மிம்பரில் இமாம் இருக்கிறாரோ, ஹுத்துபா ஓதுகின்ற அந்த 2 ஹுத்துபாக்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு 10 அல்லது 15 வினாடிகள், ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுற அந்த சின்ன நேரம், அந்த நேரத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூல் நேரம்னு சொன்னாங்க. அதுக்கு பல ஆதாரங்கள் சொல்றாங்க. ஒன்று, இந்த சம்பவம், மழை பெய்யறதுக்காக துஆ செஞ்சப்பையும் மிம்பர்ல இருந்தாங்க, மழை நிக்கணும் துஆ செஞ்சப்பையும் மிம்பர்ல இருந்தாங்க. இன்னொன்று, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும் போதே மற்ற நாள்ல இல்லாத ஒன்று, வெள்ளிக்கிழமையில என்ன இருக்கு, வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இமாம் மிம்பர் ஏறாரு, மீதி நாள்ல மிம்பருக்கு வேலை இல்லை. ஜும்மா என்பது வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் இருக்கிறது, ஹுத்துபா என்பது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கிறது. இதையெல்லாம் காரணமாக வைத்து இமாம்கள் சொல்லுகிறார்கள், அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது இமாம் 2 ஹுத்துபாக்களுக்கு மத்தியில் அமருகிற அந்த வினாடிகளாகத்தான் இருக்கும் என்று. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நடைமுறையோடு கற்றுக் கொடுக்கிறாங்க. உபதேசமா சொன்னா பின்பற்றுவாங்களோ இல்லையோ தெரியாது, நடைமுறையாக சொல்லுகிறார்கள். துஆ செய்கிற போது மிம்பரில் இருந்து துஆ செய்தார்கள், மழை பெய்தது, மிம்பரில் இருந்து துஆ செய்தார்கள், மழை நின்றது. மழை நிற்கிற போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை நிறுத்துன்னு துஆ கேட்கல. இன்னைக்கு நம்மள பல பேர் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிட்டாக்கா மழை நின்றா பரவாயில்லை, போதும் போதும்னு சொல்லுவோம். ஷரியத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மழை நிற்கணும்னு துஆ கேட்டதே இல்லை. அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பிரயோஜனமுள்ள இடங்களுக்கு மலைகளை திருப்பி விடுன்னு தான் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, மனிதர்கள் வாழுகின்ற பகுதிகளில் பெய்கிற மழை, அது பெய்து முடித்ததற்கு பிறகு மனிதர்கள் வாழாமல் இருக்கிற பகுதிகள், அமேசான் காடுகள் மாதிரி இருக்குது இந்த பகுதிகள். இப்போ பூமியில் 4ல் 1 பங்கு தானே நம்ம வாழ்கிறோம், மீதி எல்லாம் மனிதர்கள் வசிக்காத பகுதிகள் தான் இருக்கின்றன. அந்த பகுதிகளுக்கு தேவையான மழை குறைவாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு அழகாக துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு பெய்கிற மழை, இப்போ எங்கள் ஊருக்கு தேவையான அளவிற்கு மழை பெய்து விட்டால் தேவையான பகுதிகளுக்கு இந்த மழையை திருப்பி விடுவாயாக அப்படின்னு தான் துஆ செஞ்சிருக்கிறாங்க.
எனவே ஷரியத் கற்றுத்தந்திருக்கக்கூடிய கடைசி நடைமுறை இந்த மழைக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும், வெப்பம் குறைவதற்காக துவா செய்ய வேண்டும். அதற்காக தொழுது துவா செய்கிற நடைமுறையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே இந்த வெயில் காலத்தில் நரக நெருப்பை விட இது குறைந்தது என்பதை நாம் உணர்ந்து நரக நெருப்பில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கான அமல்களை முதலில் செய்ய வேண்டும். இரண்டாவது, நமது உடலை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, மழை தொழுகை, மழைக்கான கூட்டு பிரார்த்தனை, இன்னும் இது போன்ற விஷயங்களிலே பெருமானார் காட்டியிருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வெப்ப காலத்தினால் ஏற்படக்கூடிய சோதனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றி அல்லாஹ்வை அடையக்கூடிய இந்த வெயில் காலத்திலேயும் இபாதத்துகள் செய்யக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலிலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.